நான் படித்து முடிச்சுட்டு எழுதின முதல் காம்படிட்டிவ் எக்ஸாமே வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான். இருக்கும்போது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயம் என்னென்னா ஐபிகேஎஃப் மூவ்மெண்ட்டில் இருந்துருக்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கேக்டஸ் மால்டீவ்ஸ், அதில் விவர் இந்த ஆக்டிவ் பார்ட். பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய ஏர்ன் பண்ணணும், நிறைய ஒரு ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சமூகத்தோட வந்து ஒரு அடையாளத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஆள். ஒரு 14 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பிச்சேன் சார். இது எதுக்காக ஆரம்பிச்சேன்றதை முதல்ல சொல்லிடுறேன். நான் வந்து இந்திய விமானப்படையிலேருந்து வந்தப்புறம் அங்கே ஒரு சம்பாத்தியத்தில் இருந்தோம். ஒன்றுமே இல்லாமல் அடுத்து வந்து இருக்க முடியாது. அந்த சூழலில் வந்து பிஸ்னஸில் வரேன், டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணுறேன். எதுனா நம்மளை பார்த்துக்க எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும், அதான் என்னோட எண்ணம். நான் ஆக்சுவலாக உங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் போட்டிருப்பேன். நம்ம ஊர் டீ கடைகள்லாம் வந்து ஒரு ஃபேஷியலாக ஒரு பியூட்டி பார்லர் மாதிரி அதை வந்து எல்லாம் க்ளீன் பண்ண வச்சது நீங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு பெண்கள் காரில் வர பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கார்லேயே உட்காந்துருப்பாங்க, கீழே விட இறங்க மாட்டாங்க. அவங்களால எந்த ஒரு கன்வீனியன்ஸையும் ஏற்படுத்திக்க முடியாது. அவங்களுக்கு அந்த இடத்துல போய் டாய்லெட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணவே முடியாது. நம்மளோட கலாச்சாரம்லாம் திண்ணை கலாச்சாரம். திண்ணை கலாச்சாரன்றது என்னென்னா, ஒரு வீடுனா 2 பக்கம் திண்ணை இருக்கும், நடுவால் கொஞ்சம் கேப் மாதிரி இருக்கும், அங்கே போனால் மெயின் வாசகால். ஆமாம், இதுதான் வந்து திண்ணை. அந்த திண்ணை வந்து அவங்களுக்கானது மட்டும் இல்லை, வழிபோக்குறதுக்குமானது தான் அந்த திண்ணை. அந்த சமயத்தில் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சுகம் இருந்திருக்கும். ஒன்று போனோன்னு ஒரு தண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா மோர் வேணுமான்னு கேட்பாங்க. அந்த வீட்டுக்காரங்க, அந்த ஊருக்காரங்க, அந்த தெருக்காரங்க. இப்போ சமுதாயத்தில் வந்து நான் பொதுவாக வந்து 5 விஷயங்கள் நம்ம பார்ப்போம். 1 கல்வி, மருத்துவம், தொழில், விவசாயம், இன்னொன்று சமூகம். இது 5 சேர்ந்தாதான் ஒரு நாடு நல்லா இருக்கும். வணக்கம், நான் உங்கள் மாலதி டாக்ஸ்க்காக. இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற நபர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நபர். அவங்கள வந்து நான் ஊருக்கு போகிற வழியில் தான் பார்த்தேங்க. அதாவது 99 காஃபி ஷாப் மிஸ்டர் சாலமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் வந்து 99 காஃபி ஷாப் ஆரம்பிச்சிட்டிங்க, அதெல்லாம் ஓகே. நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கே? நான் என்னோட பிறந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம். அப்பா ஆசிரியர், அம்மா டீச்சர், 2 பேருமே ஆசிரியர்கள். எங்களோட தாத்தா பாட்டியே டீச்சர்ஸ் தான். ஸோ நாங்கள் எங்களோட குடும்பத்தில் அதிகமாக இருக்கவங்க வந்து அரசாங்க வேலையில் இருந்திருப்பாங்க, டீச்சர்ஸாக இருந்திருப்பாங்க. நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தாலும் செட்டில் ஆனது எல்லாமே மதுராந்தகம் தான், செங்கல்பட்டு மாவட்டம். ஆமாம், எங்கள் அப்பா 62லேயே வந்துட்டாங்க. ஓகே. ஸோ எங்களுக்கு ஊரில் பிறந்தன்றதை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனாலும் எங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்றைக்கும் அதிகமான பேர் இருக்காங்க. இங்கேயும் சென்னை இந்த சுற்றுப்புறத்துலேயும் நிறைய பேர் வந்து இருக்காங்க, பிஸ்னஸ்க்காக வந்திருக்காங்க. ஒரு சிலர்லாம் வந்து வேலைவாய்ப்புக்காக வந்திருக்காங்க, அது போல் இருக்காங்க. நானும் என்னோடய குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் என்னோடய அப்பா அம்மா, எனக்கு வந்து நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி. 4 பேர் ஒருத்தரும் ஒரு துறையில் இருந்திருந்தோம். இப்போவும் 4 பேரும், ஒருத்தர் தாம்பரம், நாங்கள்லாம் மதுராந்தகம், மச்சிரப்பாக்கம். ஓகே. இப்போது நீங்கள் வந்து வேலை பார்த்தது எங்கே? நான் படித்து முடிச்சுட்டு எழுதின முதல் எக்ஸாமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமே வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஆமாம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் எக்ஸாம் எழுதுகிறேன், செலக்ட் ஆகினேன், அப்படியே ஜாபுக்கு போயிட்டேன். ஜாபுன்னு சொல்லக்கூடாது, சர்வீஸ். அது இருந்தாலும் நம்ம ஜாபாக தான் நினச்சி போனோம் அன்றைக்கி, அதான் உண்மை. 19 வயசுலாம் போயிடுச்சு. ஃபஸ்ட் போஸ்டிங் வாஸ் ஆக்ரா, செகண்ட் போஸ்டிங் லே லடாக், அப்புறம் சண்டிகரில் இருந்திருக்கேன், பாம்பேயில் இருந்திருக்கேன், தாம்பரம் லாஸ்ட் போஸ்டிங். இந்த மீன் டைம் பார்த்திங்கன்னா எல்லாம் இதில் இருந்திருக்கேன், பெங்களூரில், ஹைதராபாத்தில் இருந்திருக்கேன், கான்பூர், நிறைய இடத்துக்கு போயிருக்கிறோம். ஸோ வி ட்ராவல் அ லாட். ஏர்ஃபோர்ஸில் வந்து என்னென்னா, இருக்கும்போது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, ஐபிகேஎஃப் மூவ்மெண்ட்டில் இருந்திருக்கிறோம். அதோட பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் கேக்டஸ், ஓகே, மால்டீவ்ஸ், அதில் விவர் இந்த ஆக்டிவ் பார்ட். ஓகே, அது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது, அதுலேயும் இருந்தோம். அந்த ஆப்ரேஷன் கேக்டஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், அதாவது ரொம்ப ஃபஸ்ட்டு போய் லேண்ட் ஆன 5 ஏர்ஃபோர்ஸ் பீப்புளில் நான் ஒரு ஆள். ஓ, அது ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லணும். அதை பிளான் பண்ணுறதுனால இல்லை, ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஓகே. இப்போ அதெல்லாம் முடிச்சு விஆர்எஸ்ஸா இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா? ஐ கேம் as a வேணும்னு வேண்டாம், ஏர்ஃபோர்ஸ் வேண்டான்றதை விட பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஓகே, முதல்ல இருந்தே. ஓகே, பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய ஏர்ன் பண்ணணும், நிறைய ஒரு ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சமூகத்தோடு வந்து ஒரு அடையாளத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஆள். ஓகே. முதல்லேருந்தே அப்படி தான். ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போதே கூட எப்போவுமே என் கூட ஒரு பெரிய குரூப்பே இருக்கும், ஒரு கேங்கே இருக்கும். அந்த மாதிரியே ஒரு வளர்ந்து பழக்கப்பட்ட ஆள் நான். இயல்பு அது. இப்போ நான் ஒன்றும் இல்லை, தாஜ்மஹால் போகிறோன்னா
10 பேர் 12 பேர் தான் போவோம். 8 கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்தாலும் எங்கள் ரூம்லேருந்து எங்கள் பில்லெட்லேருந்து எடுத்தோம்னா தாஜ்மஹால் 8 கிலோமீட்டர்னா 8 கிலோமீட்டரும் சைக்கிளில் ஒரு 10 பேர் 12 பேர் குரூப்பாக போவோம், குரூப்பாக வருவோம். எப்போ ஒரு டீம் எப்போ இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சுற்றம் சூழ இருக்கிறது பழக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெருக்கிற ஆள் இருப்பார். அவர் இருந்தாலும் அவருக்கும் நாங்கள் வணக்கம் சொல்லுவோம், அவரே வணக்கம் சொல்லுவோம். அவர் எல்லாரோடையும் தோழமையாக இருக்கிற ஒரு குணம் நம்மளுது. ஆனால் அப்படியே. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த 99 காஃபி ஷாப் எப்போ ஆரம்பிச்சிங்க? ஒரு 14 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பித்தேன் சார். 14 வருஷத்துக்கு முன்னால். இது எதுக்காக ஆரம்பிச்சேன்றதை முதல்ல சொல்லிடுறேன். ஓகே. என்னென்னா, நான் வந்து இந்திய விமானப்படையிலேருந்து வந்தப்புறம் எனக்கு அங்கே ஒரு சம்பாத்தியத்தில் இருந்தோம். ஒன்றுமே இல்லாமல் அடுத்து வந்து இருக்க முடியாது. அந்த சூழலில் வந்து பிஸ்னஸில் வரேன், டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் வரேன். டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணுறேன். எதுனா நம்மளை பார்த்துக்க எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும், அதான் என்னோடய எண்ணம். அது என்ன வேணா இருக்கலாம். அதாவது செய்கிற வேலை சின்னதாக பெருசானலாம் இல்லை, செய்வன திருந்த செய் அப்படிங்கிறது தான் நம்மளோடது. அதில் வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டாலுமே அதில் நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து டிஸ்ட்ரிபியூஷனோட நம்மளே ஏன் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம வந்து மற்றவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து ஒரு கமிஷன் எடுக்கிறதுக்கு நம்மளே ஏன் வந்து ஒரு வியாபாரத்தை தொடங்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்தது. அந்த எண்ணத்தில் ஆரம்பித்தது தான் வந்து 99 கிலோமீட்டர் காஃபி. அது ஏன் இந்த காஃபியை எடுத்தேன் அப்படின்னா அது ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க ரோட்டில் அப்படின்னா, காரில் போகிறீங்க அப்படின்னா, அப்போல்லாம் கார் இந்த அளவுக்குலாம் எல்லார் வீட்லேயும் கார் கிடையாது. 14 இயர்ஸ் பேக் இதில் இருந்ததில் வந்து 35% தான் இருந்தது. அதான் உண்மை. இன்னொன்று, மக்களோட அஃபோர்டபிலிட்டியும் ரொம்ப கம்மி. இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பெண்டிங் கிடையாது. அப்போது என்ன பண்ணுறாங்க, மக்கள் வருவாங்க, வந்தாங்கன்னா டீ கடையில் நிப்பாட்டுவாங்க. அதை விட்டாச்சுன்னா ஹோட்டல் தான் போகணும். ஆமாம். ஒரு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி வேணும். கரெக்ட். ஒரு பெண்கள் இறங்கணும். ஒரு நல்ல ஒரு ஹெல்தி ஸ்நாக் இல்லைன்னா ஒரு ஹைஜீனிக்காக ஒரு ஸ்நாக் எடுக்கணும் முடியாது. ஒன்று இது இல்லைன்னா அது. அங்கே போகிற அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்காது. ஸோ ஒரு பெண்கள் காரில் வர பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கார்லேயே உட்காந்துருப்பாங்க, கீழே கூட இறங்க மாட்டாங்க. அவங்களால எந்த ஒரு கன்வீனியன்ஸையும் ஏற்படுத்திக்க முடியாது. அவங்களுக்கு அந்த இடத்துல போய் ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணவே முடியாது. போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டீ வாங்கி குடிப்பாங்க. குடிச்சிட்டு பின்னால் இருக்கவங்களுக்கு லேடிஸ்க்கு டீ காஃபி வேணும்னு கொடுப்பாங்க. கொடுத்தோன்னே சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார வேண்டியதான். ஸோ இதை விட்டாச்சுன்னா அதுக்கு போகணும். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவால் ஒன்றில் பிச் பண்ணணுன்னு தான் என்னோடய எண்ணம். அப்போ தான் என்ன பண்ணோம், வி வில் ஹேவ் அ பியூட்டிஃபுல் ஹைஜீனிக்காக ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி தரணும், வரவங்களுக்கு அஃபோர்டபுளாக ஒரு காஃபி டீ தரணும், ஹெல்தி ஸ்நாக்ஸ் தரணும் அப்படின்ற எண்ணத்துலேருந்து ஆரம்பிச்சது. அது இது வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணுன்னு தான் பண்ணுது. அது வந்து பெரிய ஒரு அமோக வரவேற்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, பரவாயில்லையே, இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவோம், பிட் ஸ்டாப் சொல்லுவோம் இல்லையா, நம்ம எங்கேயாவது ஒருத்தர் நின்று அப்படி போய் அதாவது ஒரு ரெகுலராக பிட் ஸ்டாப் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. மக்களோட வரவேற்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அவங்களுக்கு வந்து பேக்கெட் ஃப்ரெண்ட்லி, அதே டைமில் வந்து அவங்களோட தேவையானது கிடைக்குது. நான் ஆக்சுவலாக உங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் போட்டிருப்பேன். சொல்லுங்கள். அதாவது நம்ம ஊர் டீ கடைகள்லாம் வந்து அதனுடைய என்ன சொல்கிறது, ஒரு ஃபேஷியலாக ஒரு பியூட்டி பார்லர் மாதிரி அதை வந்து எல்லாம் க்ளீன் பண்ண வச்சது நீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய கடையில் வந்து கார் பார்க்கிங், அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் அதை விட மிக முக்கியமாக டாய்லெட் எப்போ போனாலும் க்ளீனாக இருக்கும். அங்கே வந்து ஒரு ஆள் உட்காந்துட்டே இருப்பாங்க. போனோன்னே எங்களுக்கு வணக்கம் வைப்பாங்க, அம்மா இங்கே இருக்கு டாய்லெட் போங்க அப்படின்வாங்க, அம்மா க்ளீனாக இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் பண்ணது நீங்கள் தான். இது ஒரு என்ன சொல்கிறது, ஹைவேல. ஆமாம், ஹைவேல ஒரு பெரிய மாற்றம் உண்டாக்கிது. உங்கள் கடை சக்ஸஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐ குட் சி லாட்ஸ் ஆஃப் டீ ஷாப்ஸ் அண்ட் காஃபி ஷாப்ஸ். சின்ன கடைகள் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபெசிலிட்டிஸ், ஒரு பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அண்ட் அதில் வந்து நீங்கள் இன்னொரு பெரிய விஷயம் நான் உங்கள் இதுகிட்ட பார்த்தது என்னென்னா, எப்படி நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய ஹோட்டல்ஸில் வந்து வெளி உணவு இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன வந்து போட்டிருப்பீங்கன்னா, எல்லாரும் இங்கே வாங்க, வந்து உட்காந்து சாப்பிடுங்க. அவங்க உட்காந்து சாப்பிட்டா தண்ணியெல்லாம் அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க. லைக் வந்து நீ என்ன சாப்பிட்ற கெஸ்ட் மாதிரி அவங்களுக்கு விருந்தோம்பல். அது எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு? இது நான் எப்படி அசோசியேட் பண்ணிப்பேன்னா, நம்மளோட கலாச்சாரம்லாம் திண்ணை கலாச்சாரம். நம்ம கலாச்சாரத்தில் இருந்தால் தானே அப்படி. திண்ணை கலாச்சாரன்றது என்னென்னா,
ஒருத்தவங்க ஒரு வழியாக போகிறாங்க, நடந்து போகிறாங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து அவங்க சுமையை இறக்கி வச்சுட்டு திண்ணையில் வச்சுட்டு, இப்போ திண்ணை இருக்கிற வீடே இல்லை. ஒரு வீடுனா 2 பக்கம் திண்ணை இருக்கும், நடுவால் கொஞ்சம் கேப் மாதிரி இருக்கும், அங்கே போனால் மெயின் வாசகால் இருக்கும். ஆமாம், இதுதான் வந்து திண்ணை. அந்த திண்ணை வந்து அவங்களுக்கானது மட்டும் இல்லை, வழிபோக்கர்களுக்குமானது தான் அந்த திண்ணை. இப்போ கேட்டட் கம்யூனிட்டி வந்துச்சு, அது வேறு. அந்த சமயத்தில் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சுகம் இருந்திருக்கும். ஒன்று போனோன்னே ஒரு தண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா மோர் வேணுமான்னு கேட்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு உதவியாக இருந்திருப்பாங்க அந்த வீட்டுக்காரங்க, அந்த ஊருக்காரங்க, அந்த தெருக்காரங்க. இதை வந்து நம்ம கொஞ்சமாச்சும் எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஓகே நான் என்ன பண்ணுவேன், வீட்டிலேருந்து கிளம்பி வருவேன். நான் பைக்கில் தான் வருவேன், 2 வீலர் தான் வருவேன். வரும்போது பார்த்தா புளிய மரத்தடியில் இங்கெல்லாம் நின்று சாப்பிடுவாங்க. பார்த்தா சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இயற்கை உபாதை கூட எங்கேயும் போக முடியாது, சாப்பிட்டா கை கழுவ தண்ணி இருக்காது. ஸோ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். இதை பார்க்கும்போது என்ன பண்ண, நீங்கள் நேராக வாங்க அந்த கடையில், நம்ம கடையில் கொஞ்சம் சாப்பிடுங்களேன்னு. இது வந்து மொத்தமே ஒரு மனிதாபிமானம் தான், கலாச்சாரம். நம்ம கலாச்சாரம் எப்பவுமே வந்து உணவத்தை கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுன்றது நம்ம கலாச்சாரம். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த திண்ணை கலாச்சாரத்தோட வெளிப்பாடு தான் வந்து இந்த உணவை நீங்கள் உங்கள் வீட்டு உணவை கொண்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்கிறது. இது முதல்ல நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் நினச்சி செய்யவே இல்லை. எனக்கு தோணிச்சு செஞ்சேன், ஆனால் அது வந்து பெரிய ஒரு டாக் ஆயிடுச்சு. யாரும் நான் உண்மையாக அப்படிலாம் நினைக்கவே இல்லை. யாரும் செய்யாத நம்ம செய்கிறோம் அப்படின்லாம் நினச்சி பார்த்ததே கிடையாது. ஏதோ வச்சு நம்ம ஒரு கடவுள் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய இடத்த தராரு, அதில் ஒரு சின்ன போர்ஷன் மற்றவங்களுக்கு கொடுத்தா தப்பு இல்லைல்ல. திஸ் இஸ் ஷேரிங். அதோட என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் வந்து எப்போவுமே இந்த வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா முதல்ல வந்து தண்ணி கொடுப்பாங்க. ஆமாம், இந்த தண்ணி கொடுக்குறதுன்னா உறவின் அடையாளம். நீங்கள் கொடுக்குற தண்ணியை நான் வாங்கி குடித்தேன்னா நான் உங்களை ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். ஓகே, ஆமாம், சரிங்களா? ஆமாம். நான் வந்து உங்களை வந்து அந்த ஆள் வந்து தண்ணி கூட குடிக்கலன்னுவாங்க. தண்ணி கூட குடிக்கலாம், உங்களை அவங்க ஏற்றுக்கல, உறவு வந்து பலப்படலைன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கலாச்சாரத்தில் ஒன்று. இப்போ என்ன நடக்குதுன்னா, நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்களுக்குள்ள ஒரு கில்ட்டு என்னென்னா, தண்ணியை விற்கக்கூடாது, காற்றை விற்கக்கூடாதுன்றது என்னோட மனசில் இருக்கிற விஷயங்கள். அப்போ என்ன பண்ணோம், தண்ணியை வந்து நான் விற்காட்டா என் கடை நடத்த முடியாது. நான் ஒரு அக்வாஃபினாவோ பிஸ்லரியோ பெய்லியோ விற்கலைன்னா என்னால் கடையே நடத்த முடியாது. ஏன்னா வரவங்க என்ன தண்ணி பாட்டில் வாங்க வேறு கடைக்கு போகணுமான்னு கேட்பாங்க. அது வந்து ஒரு பக்கத்தில் மனசில் வந்து வருத்தமாக இருந்தால் அதை சரி பண்ணுறதை என்ன பண்ணுறோம், சீரக குடிநீர், வெந்தய குடிநீர், நன்னாரி குடிநீர், இந்த மாதிரி குடிநீர் வகைகள், செம்பருத்தி குடிநீர், இதெல்லாம் வந்து லைனாக வச்சு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சீரக குடிநீர், இதெல்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இன்றைக்கி இருக்குது. நான் வந்தோடனே வெட்டி வேர் குடிநீர் எடுத்து குடிப்பேன். இதெல்லாம் வந்து தோணணும். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது வந்து ஒரு மக்கள் மனசில் பாருங்கள் ஒரு அந்த பாதிப்பை ஏற்படுத்துது. நிச்சயமாக. அது இப்போது சாதாரண குடிநீரை நம்ம 20 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், ஆனால் ஒரு விலை மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு தண்ணீருக்கு நீருக்கு விலை இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தாக்கம் வரும். அது எல்லாருக்கும் வரணும் இல்லை, யாரோ ஒருத்தருக்கு தோணும். இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் கூட சீரக குடிநீர் குடிக்கலாமே, கரெக்ட், நம்ம வீட்டில் கூட வெற்றி வேறு தண்ணியில் போட்டு வைக்கலாமே, வெயில் நேரத்துக்கு இந்த வெற்றி வேறு, நன்னாரி, சீரக குடிநீர், வெந்தய குடிநீர் எஸ்பெஷலி ரொம்ப நல்லது. சிரட்டை இருக்கு இல்லைங்களா, தேங்காய் சிரட்டை, சிரட்டை குடிநீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிரட்டையை நீங்கள் தேய்ச்சிட்டு தண்ணியில் போட்டு குடித்தா அதுக்கு வந்து மருத்துவ குணம் அதிகம். சிரட்டை குடிநீர் வச்சுருந்தேன். இப்போ வந்து அது என்ன சிரட்டை குடிநீர் நிறைய பேர் கேட்கவே அதை எடுத்துட்டேன். இப்போ அவங்களுக்கு பதில் என்னால் வந்து அவங்க இதில் பார்த்தாலே தெரியும், கூகுள் பண்ணாலே சிரட்டை குடிநீரோட வேல்யூலாம் தெரியும். சிரட்டைக்கு மருத்துவ குணம். அதனால தான் என்ன பண்ணுறோம், நாங்கள் இப்போது சிரட்டையில் உள்ள வாழை இலையை வச்சு அதுக்கு உள்ளால மாவுலாம் வச்சு, கருப்பு கவுனி மாவு, இந்த மாதிரி இட்லி மாவு வச்சு அது மேலே கார்னிஷ்லாம் பண்ணி இப்போ சிரட்டை இட்லி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் வந்து சிரட்டையோட குணம் வந்துடும், வாழை இலையோட குணம் வந்துடும், எல்லாம் வந்துடும். இப்போ அதாவது ஒன்றை விட்டாலும் ஒன்று வேற ஒன்றுத்தில் அதை பிடிச்சிடுறீங்க, மாற்றி தக்க வச்சுருக்கிறோம். ஓகே, நீங்கள் வந்து நிறைய வந்து இந்த சிறுதானிய உணவு, அப்புறம் வாழைப்பூ வடை, இந்த மாதிரி வித்தியாசமான உணவுகள் கொடுக்குறீங்க. அதுவும் இல்லாமல் வந்து வெங்கல டம்ளர் டபரா செட்டில் தான் காஃபி, அதுவும் பளபளன்னு தேய்ச்சிருக்கோம். அது எப்படி தேய்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் அவ்வளோ பளபளன்னு உங்கள் கடையில் இருக்கும். அதை வந்து நீங்கள் இப்போ கொண்டு வரல, 14 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்கள் கடையோட இதுவே வந்து 99 காஃபி ஷாப்பில் பித்தளை டபராவில்
காஃபி குடிக்கலான்னு தான் நாங்கெல்லாம் வந்து இறங்குவோம். அது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்? அதுவும் இதுவும் அதே தான், அந்த பாரம்பரியம். பாரம்பரியம். ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், காப்பி கொட்டையை அப்படியே அரைச்சி உடனே டிகாஷன் இறக்கி அது பண்ணுறது வந்து நம்மளோட ஒரு அல்டிமேட். அது அதாவது காஃபி குடிக்கிறதுன்றது ஒரு கல்ச்சர். ஒரு இதை வச்சு இப்படி சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம அந்த பவுடர் கோர்ஸாக இருக்கும். ஆமாம். அந்த பவுடர் எடுத்து இதில் போட்டு வெந்நி ஊற்றி அதை டிகாஷன் இறக்கி அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா அந்த பித்தளை டபரா செட், அது என்னென்னா நல்ல ஒரு பொறன்னு இருக்கும் காஃபி. எதுக்காகன்னா அந்த சூடு வந்து அப்படியே நிற்கும். நிறைய பேருக்கு வந்து இப்போ என்ன மாதிரி ஆளாவோட கொஞ்சம் ஆறுனா தான் குடிப்பேன். ஒரு சிலர்லாம் சூடு கொஞ்சம் கம்மியாகிட்டாலும் இது காஃபியே இல்லைன்னுவாங்க. ஆமாம். காஃபியோட அடையாளமே என்னென்னா அது வந்து சூடாக பொறன்னு இருக்கணும். அந்த நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு புரியணும். பொறன்னா அப்படியே உதறு சுடுற அளவுக்கு இருக்கணும். அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சாத்தியம் இல்லை. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அங்கே வந்து பாரம்பரிய திங்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கீங்க. நிறைய உரல், உலக்கை, பல்லாங்குழி, தாயம், அப்புறம் பெரிய பித்தளை அண்டா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி விட்டு வந்து வைக்கிறீங்க. இதெல்லாம் எதனால்? பாரம்பரியத்தோட அடையாளங்கள் நம்மளோட இருக்கணும் எப்போ. அது நீங்கள் வந்து ஒரு இட்லி குண்டா வந்து நீங்கள் நிறைய வந்துச்சு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துச்சு, இண்டோலியத்தில் வந்துச்சு. என்ன இருந்தாலும் ஒரு கலாய் பூசி ஒரு பித்தளை அடுக்கு சட்டியில் இட்லி குண்டானில் வேக வச்சு பார்த்தீங்கன்னா அதனோட ஒரு அருமை தெரியும். அது வெறும குழியில் எண்ணெயை தடவி இட்லி செய்கிறதுக்கும் துணி பொத்தலாக இருக்கிறதுல துணி போட்டு பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம். அதுதான் உண்மையாக ஆவியில் வேகிறது, இது ஆவியில் சுடுறது. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆவியில் வேகிறது வந்து துணி போட்டு வேக வைக்கிறது. வீட்டில் இருக்கவங்கள நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம எல்லாம் இட்லியை சுடுறோமா, இட்லியை வேக வைக்கலையா? இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்கள், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வேணும், போகிறவங்க வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரணும் அப்படின்னு ஒரு கடையை ஆரம்பிச்சிங்க. இப்போ வந்து மென்மேலும் வளர்ந்துருச்சு. அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன், எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன். அதெல்லாம் நீங்கள் எப்போ செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்கான நேரங்கள் எப்போ ஒதுக்குறீங்கன்னு தெரியல. இந்த லெவலுக்கு இப்போ வந்துருச்சு கடை. இப்போ உங்களுடைய ஃபீலிங் என்ன இதில்? நம்ம வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பணம் எல்லாத்தையும் தாண்டி அங்கீகாரம்னு ஒன்று தேவைப்படும். பார்த்தோன்னே ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கணும், அதுதான் அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் வந்து தான் செய்த தொழில் மூலமாக பேஷன் ட்ரிவன் பிஸ்னஸில் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். இப்போ நான் விருப்பம் இல்லாமல் ஒரு தொழிலை செய்கிறதுக்கும் விருப்பத்தோடையும் மன இணக்கத்தோடையும் ஒன்றிணைந்து செய்யும் போது அதில் வந்து நிறைய அதனோட அவுட்புட் வந்து ரொம்ப எனார்மஸாக இருக்கும். அதுதான் எனக்கு கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நாங்கள் நினச்சோம், இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து கருப்பு கவுண்டில் பழைய சாதம் பண்ணுறோம், ஒரு மண் சட்டியில் வச்சு கொடுக்குறோம். இது எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, வீட்டில் செய்ய முடியல. அதை வந்து நம்ம கொடுக்க என்ன பண்ணுறாங்க, வியந்து போகிறாங்க. நான் கூட ஹோட்டல் நடத்தினேன் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்களும் வந்து தூதுவளை தோசை, முடக்கத்தான் தோசை, வல்லார தோசை இதெல்லாம் போகணும்னு நினைப்போம், முடியாமல் போயிடும், நாங்கள் நடத்தி பார்த்துலாம் தோத்துட்டோம். இது மாதிரி சொன்னவங்க என்கிட்ட ஒரு 7 பேர் இருக்காங்க. முயற்சி பண்ணவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. முயற்சி வந்து ஏதாவது என்ன மாதிரி அதே சமயத்தில் ஒரு நம்மாழ்வார் தாக்கத்துலேயும் டாக்டர் சிவராமனோட ஊக்கத்துலேயும் நாங்கள்லாம் ரொம்ப வளர்ந்த ஆட்கள். அவங்களாம் எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. என்னால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிறுதானியம் உணவு கொடுக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி நட்பு வட்டாரமும் பெரியவரோட வழிகாட்டுதலும் தான். நீங்கள் இப்போது ஒரு கடையிலேருந்து எத்தனை கடைகள் உங்களுடைய கடைகள் வளர்ந்துருக்கு? இப்போ மொத்தம் 6 உணவகங்கள் வச்சுருக்குறோம். இதில் என்னென்னா எல்லாம் சுற்றி எங்கள் ஏரியாவில் தான் இருப்போம். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த சமூக அங்கீகாரன்றதில் வந்து நான் என்ன அதை முடிச்சிடுறாத. இந்த சமூக அங்கீகாரம்ன்றது என்னென்னா நம்ம வந்து மக்களால் விரும்பப்படணும், பாராட்டப்படணும், பேசப்படணும். இதுதான் சமூக அங்கீகாரம். அந்த சமூக அங்கீகாரம் கிடைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு திறமையும் ஒரு ஊக்கமும் அதிகமாகிடும். அது வந்து உங்களை வந்து நல்ல எனர்ஜியோடு வச்சுக்கும். ஓகே இல்லைங்களா? இப்போ நான் ஒரு கடை வைக்கும் போது முதல் டைம் ஆரம்பிக்கும் போது காஃபியில் ஆரம்பித்து வடை போட்டு ஸ்நாக்ஸ்லேயே வடைனா ஏன் வந்து வெறும் சாதாரண வடை போடணும், வாழைப்பூ வடை போடலாம். அப்புறம் வந்து டிஃபன் பண்ணும்போது அதுலேயே வந்து நம்ம வந்து கருப்பு கவுனி இட்லி போடக்கூடாது, சிவப்பரிசி இட்லி ஏன் போடக்கூடாது அப்படின்னு அதை பண்ணுறதுலேருந்து உணவுலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து மில்லட் ஃபுட்டாகவே யூனிக்னஸ். இப்போ நம்ம யூனிக்னஸ்க்கு வந்துட்டோம். அதாவது எல்லோரும் வந்து சாதாரண உணவு பண்ணும்போது நம்ம ஏன் வந்து ஒரு சிறுதானிய பொங்கலுக்கு பதில் திணை பொங்கல்
குதிரைவாலி பொங்கல், திணை பொங்கல், இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டதெல்லாம் நிறைய பேர் அவங்க எல்லாருக்கும் மனசுக்குள்ளே போட்டு நான் நன்றியோடு தான் இருக்கிறேன். ஒரு சில இடத்துல சொல்லும் போதும் சொல்லுவேன். நான் அந்த அச்சு முறுக்கு கூட பார்த்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட் யாரோ வந்து அச்சு முறுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு நாங்கள் பண்ணுறோம். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம அங்கீகாரம் சமூக அங்கீகாரம் கிடைக்கும் போது அப்புறம் நமக்கு வந்து என்ன ஒன்றா வேறு என்னெல்லாம் பண்ணலான்னு தோணும். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% வந்து விமன் ஒர்க்கர், விமன் எம்பவர்மெண்ட்டை நாங்கள் பெருசாக எடுத்திருக்கோம். இன்றைக்கி உண்மைக்குமே எல்லா இடத்துலையுமே நம்ம மக்களுக்கு வேலை இல்லாமல் பிற மாநிலத்திலலாம் வந்து ஆக்குபை பண்ணுற சமயத்தில் கூட நம்மளோட இடத்துல வந்து 80% பெண் பிள்ளைகள் எல்லாம் சுற்று வட்டார கிராமத்து பிள்ளைகள். அந்த கிராமத்து பிள்ளைகள்லாம் பார்த்தா யாரும் பெருசாக டிகிரிலாம் படிச்சிருக்க மாட்டாங்க. படித்தவங்க படிச்சுட்டு வேலைக்கு போகாதவங்களாக இருப்பாங்க, வெளில போய் வேலை செய்ய தயக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இங்கே வந்து வாய்ப்பு தரோம். இன்னொன்று நான் எப்போ என்ன சொல்லுவேன்னா, கிவிங் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் எம்பவர்மெண்ட். அவங்கள அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேலப் பண்ணணும். அவங்களுக்கு வந்து எப்படி கஸ்டமர்கிட்ட பழகணும்னு சொல்லித்தரணும். கஸ்டமர் பிஹேவியர், ஒரு சேல்ஸ் கேர்ள்னால் சேல்ஸ் கேர்ள் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஒரு சேல்ஸ் கேர்ளோட ஆட்டிடியூடை சொல்லித்தரணும். ஒரு டிஸ்பிளேயில் வந்து எதை வைக்கலாம் எதை வைக்கக்கூடாது, அந்த டிஸ்பிளே அரேஞ்ச்மெண்ட்ஸு இதெல்லாம் சொல்லித்தர்றது தான் வந்து அப்ஸ்கேலிங். அவங்கள வந்து அப்கிரேட் பண்ணுறோம். நம்ம இன்னொன்று நல்ல ஒயிட் கோட் கொடுக்குறோம். அவங்கள டீசெண்டான ஒரு ட்ரெஸ்ஸோடு அவங்கள மெயின்டைன் பண்ணுறோம் இல்லைங்களா. இதுதான் மாண்போடு நடத்துறது. இந்த மாண்போடு நடத்துறது தான் வந்து இதெல்லாம் என்ன அதெல்லாம் சமூக அங்கீகாரத்தில் வருது. இவராப்பா இந்த 99 நிறைய பொம்பளை பிள்ளைங்க ஒர்க் பண்ணுவாங்க, வீட்டு சபை எடுத்தும் போகலாம், நல்ல தண்ணிலாம் கிடைக்கும், வாஷ்ரூம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வச்சுக்கோங்களேன், வியாபாரன்றது என்னென்னா தேவைகளை பூர்த்தி செய்தல். பிஸ்னஸ் நத்திங் பட் மீட்டிங் த நீட்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு நீங்கள் காஃபி எதிர்பார்த்து வரீங்கன்னா காஃபி நல்ல தரமான காஃபி எனக்கு கொடுத்துடணும். அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் வியாபாரமே. இந்த வியாபாரம் தான் என்னை கொண்டு செலுத்துறது. அந்த வியாபாரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி இதை அழகாக்க முடியும், நம்ம தான் ஆக்கிக்க முடியும், சமூகத்துக்காக ஆக முடியும். ரம்மியமான சூழலில் வச்சுருக்கீங்க. எதிரில் மலை உட்காந்தோன்னா அப்படியே ஒரு காஃபி வச்சுட்டு, அதாவது என்னென்ன உங்கள் கடையில் நிறுத்துறோன்னா அரை மணி நேரம் கடையிலேயே உட்காந்துருவோமோன்னு பயந்துக்கிட்டு ஒரு அவசர வேலையாக போகும்போது நிறுத்த மாட்டோம். ஐயோ ரோட்டு கடையில் நின்று டீ குடிச்சிட்டு போயிடலான்ற அளவுக்கு போவோம். ஏன்னா உங்கள் கடையில் வந்து அது கடை உங்களை அங்கே உட்கார வச்சிடும். அது கடை இல்லைங்க, வீடுங்க. வீடு ஒரு சொந்தக்கார வீடு மாதிரி. அது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது நான் மலையில நான் வாங்கி வைக்கல, அதெல்லாம் இயற்கையோட நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் கடை அமைச்சிருக்கீங்க. ஆமாம், அமைச்சிருக்கோம். அதுக்கு இன்னொன்று ஒன்று சொல்லுவேன். நான் இப்போ இருக்கிற அந்த அச்சிரப்பாக்கம் ஏரியா இருக்குல்ல, ஒரு 4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு நல்ல மலை இருக்கும் ஆப்போசிட்டில். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மலை மாதா கோயில் இருக்கும், ஒரு கிறிஸ்டியன் டெம்பிள். ஆமாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் டெம்பிள் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு முருகர் கோயில் இருக்கும். எங்களோட மலைகள் எல்லாமே கோயில்களால் பாதுகாக்கப்படுகிறது. ஓகே. இயற்கை வளம் குறையாமல் அதை வந்து இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுவாங்கல்ல. ஆமாம். கோயில் இருந்தால் என்ன ஆகும், அந்த இடம் அப்படியே பாதுகாக்கப்படும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் ஏரியாவில் வந்து 3 மலைக்கு மேலேயும் 3 இதுக்கு ஒரு கோயில் இருக்கிறது மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கடையில் நான் இன்னொரு விஷயம் நிறைய செலிப்ரிட்டிஸ், அங்கே வராத செலிப்ரிட்டிஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நிறைய உங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸாக இருக்கும். அதில் நிறைய ராகேஷ் சர்மா நம்ம இதுக்கு இந்திய விண்வெளி பயணம், ஆமாம், இந்திய விண்வெளி பயணத்துக்கு போனவர் அவர் வந்திருக்கிறாரு. அது மாதிரி ஆக்ட்ரஸ் இந்த கு சிவராமன், இந்த மாதிரி எல்லாரையும், வெற்றிமாறன் இப்போ சமுத்திரகனி சார், சசிகுமார் சார், இவர் நம்ம கோகுல் டைரக்டர் எல்லாம், அதாவது கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டால் எனக்கு அஜயன் பாலா, சீன் ராமசாமி எல்லாம் எனக்கு ரொம்ப நட்போடு இருப்பாங்க. அதுக்கு வந்து முதல் பிரிட்ஜ் எதுனா உணவு. என்னையும் அவங்கள இணைக்கிறது வந்து ஒரு தரமான உணவு, இன்னொன்று பாரம்பரிய உணவு. இது அடுத்தது நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, நம்ம என்ன செய்கிறோன்றதை வந்து உலகம் உற்று நோக்குது. எப்பவுமே நம்ம நினச்சிக்கலாம் நம்மளை யாரும் கவனிக்க போகிறாங்க, ஆனால் எல்லாத்தையும் எல்லாரும் கவனிப்பாங்க. அதை கவனிக்கிறதுக்காக நம்ம செய்யாட்டாலும் நம்ம சாதாரணமாக செய்கிறதே கவனத்துக்குள்ளாக இருக்கும். அதை வந்து நம்ம எப்பவுமே சரியாக இருந்துட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும்.
இப்போது நீங்கள் வந்து நிறைய வந்து பாரம்பரிய உணவு, வித்தியாசமான உணவுகள் தான் உங்கள் கடையில் இருக்கும். இப்போ நார்மலாக வந்து நாங்கள் இந்த பொங்கல்லே நீங்கள் திணை பொங்கல், சாமை பொங்கல் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. இப்போ இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட வந்து உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப நல்லா இருந்தது சார், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது, பிடிச்சிருக்கு, இதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்காது வீட்டில் அப்படின்னு உங்ககிட்ட பேசினவங்களாம் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸிங் மாதிரி எடுத்துப்பேன். இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இதான் நான் எதிர்பார்க்குறோம், இது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் செய்ய முடியலன்னுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் நம்ம கடைக்கு வந்து போன அப்புறம் தான் சார் எங்கள் வீட்டில் எல்லாம் செய்ய ஆரம்பித்தோம். அதாவது நீங்கள் கிடைக்காதவங்களுக்கு கொடுக்குறீங்க, செய்யாதவங்களையும் செய்ய வைக்கிறோம். இப்போ நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக் ஸ்டோர் வச்சுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திணை, சாமை, வரகு இந்த மாதிரி ஐட்டங்கள் ப்ளஸ் வந்து ஒரு 18 20 வகையான பாரம்பரிய அரிசி வகைகள், காட்டியானம், குடவாழை, அறுபதாங்குருவை, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்போம். கருப்பு கவுனிலேருந்து எல்லாம் வச்சுருப்போம். எதுக்காகன்னா முதல் விஷயம், நம்ம கடையில் செய்கிறது அதுதானான்றது அவங்க பரவாயில்ல, இதெல்லாம் விற்கிறாங்கன்னா இதுதான் செய்வாங்க. கான்ஃபிடென்ஸ் பில்டிங் முதல்ல. அடுத்தது இங்கே செஞ்சாங்களே, இதை நம்ம வீட்டில் போய் செஞ்சு பார்க்கலான்றதுக்காக ஸ்டோரில் எடுப்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் நாங்கள் பெரிய மாதிரியாக வச்சுக்கவே மாட்டோம். மக்களுக்கு முதல்ல போய் ரீச் ஆகட்டும். ஒரு உழவனுக்கான இப்போ சமுதாயத்தில் வந்து நான் பொதுவாக வந்து 5 விஷயங்கள் நம்ம பார்ப்போம். 1 கல்வி, மருத்துவம், தொழில், விவசாயம், இன்னொன்று சமூகம், சமூக சீர். இது 5 சேர்ந்தால் தான் ஒரு நாடு நல்லா இருக்கணும். இதில் வந்து கண்டிப்பாக விவசாயம் வருதா இல்லையா? ஆமாம். அந்த விவசாயி வந்து நொந்துட்டா நம்ம யார் சோறு போடுறது இல்லைங்களா? என் கடை பிள்ளைங்களாம் சொல்லுவேன், யாரும் ஒரு சோறு கூட வீண் பண்ணக்கூடாது. அந்த உரிமை நமக்கு இல்லை. அதே மாதிரி கஸ்டமர் ரேட்டோட யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் அதிகமாக மீதி வச்சிட்டாங்கன்னா கேட்பேன், என்னங்க மேடம் ஏதாவது ப்ராப்ளமா, என்ன சார் நல்லா இல்லையா, ஓடி போய் கேட்பேன். ஏன்னா எனக்கு அவங்க சாப்பிடலையன்ற கவலையோட பொருள் வீணாகுதுன்ற கவலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இட்ஸ் அ ரிசோர்ஸ். அதை வீண் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. தண்ணி கூட அப்படி தான். நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம உணவுகளில் சின்ன டம்ளர் தான் வைப்பேன். 100 ml 120 ml தான். நீங்கள் இவ்வளோ பெரிய டம்ளர் வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றுவாங்க, ஒரு 2 சிப் வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த தண்ணீர் வீண். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் 2 ஊற்றிக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. எல்லாத்துலேயும் ஒரு கவனம் வேணுன்றது. நீங்கள் ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் மாதிரி இருக்குது. நீரை சேமிக்கணும், ஒரு உணவு வீணாகக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. அதே மேடம், நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஷ்யூஸ் இருக்குல்ல. ஆமாம். நீங்கள் நிறைய உணவு நீங்கள் எல்லாம் எங்கே போங்க, நீங்கள் ஃபாரின் போங்க, எங்கே போங்க, தண்ணியை விட எடுத்தோன்னே டிஷ்யூ இருக்கணும் டேபிளில். உணவு இருக்காது, எதுவும் இருக்காது, டிஷ்யூ பேப்பர் இருக்கும். ஆனால் எத்தனை மரத்தை வெட்டினா அந்த டிஷ்யூ கிடைக்குது? நான் போர்டே வச்சுருப்பேன், ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி தான் நம்ம வந்து டிஷ்யூ பண்ணுறாங்க. அந்த டிஷ்யூ கைத்துடைப்பான்களை குறைவாக செலவு பண்ணுங்கள், அது காட்டை அழிக்கிறதுக்கு சமம். இது உண்மையும் கூட. ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து கல்ச்சர், ஒவ்வொரு செய்கையிலையும் சமூக பார்வை இருக்கிறது. அது இயல்பு அமைஞ்சிடுச்சு. சார், நான் வந்து உங்கள் கடைகளுக்கு வெள்ளி, சனி, ஞாயிறில் கூட்டங்கள் பார்க்குறேன். மற்ற நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் கூட்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னோடய வேலைகளை கரெக்டாக பண்ணிடுவேன். காலையில் பொதுவாக எல்லா நாள்லேயுமே முதல் பகுதி இருக்கு இல்லைங்களா, காலை பகுதி. அந்த காலை பகுதியில் என்னோட நிறைய வேலைகளை முடிச்சுடுவேன். மற்ற நேரம் வந்து மதியானத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, யோசிக்கிறதுலாம் முடிச்சுட்டு எனக்கான நேரங்களை எனக்காக ஒதுக்கிப்பேன். எனக்கு ரொம்ப ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ட்ராவல் பண்ணுவேன். நினச்சா கிளம்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாள். அதாவது அன்பிளான்டு ட்ராவல் கூட பண்ணுவேன். எங்கே போகிறேன்னே தெரியாமல் கூட ஒரு போயிட்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆசை இருக்கும். அது நீங்கள் தனியாக போவீங்களா இல்லை ஒரு நண்பர்கள்? அதுவும் நண்பர்களோடையும் போவேன், ஃபேமிலியோட ரொம்ப ரேர். ஏன்னா ஃபேமிலினா அவங்கள மொத்த பேரையும் கூப்பிட்டுன்னு கிளம்புறதுக்கே நேரம் ஆகிடும். அந்த மாதிரி சிரமங்கள் தானே தவிர பிளான் பண்ண ட்ரிப்ஸ் வந்து ஃபேமிலியோடு இருக்கும். மற்றபடி அதர் ட்ரிப்ஸ்லாம் வந்து சம்டைம்ஸ் சோலோ ட்ரிப் ஆல்சோ. எங்கேயாவது இல்லாட்டா அந்த ட்ரிப் நீங்கள் எதுக்காக போகிறீங்க? ஒரு உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இல்லை உங்கள் கடை சம்மந்தமான விஷயங்களையும் அதில் கவனிச்சிடுறீங்களா? இது 2 வகையாக சொல்லலாம். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறேன், ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணுறேன், அங்கே என்னெல்லாம் நல்ல பொருள் கிடைக்குது, அங்கே எப்படி மக்கள் வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க, பயணிகளுக்கான தேவைகள் என்ன, அதை எப்படி அவங்க மீட் பண்ணுறாங்க, அதை நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன். எங்கே போனாலும்
அந்த ஊரில் என்ன சிறப்பு, அந்த ஊரில் வந்து இதை மக்கள் ஏன் விரும்புகிறாங்க, ஓகே இது அவங்களுக்கு மட்டுமானதா எல்லாருக்குமானதா, ஓகே அது எல்லாருக்கும் தகுதியாக இருக்கும்னா நம்ம அதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய கற்றுக்கிறது. ஓகே இதே நம்ம வந்து ஒரு சில இடத்துல செய்த விஷயங்களை ஒரு உதாரணத்துக்கு சபுதானா வடைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஜவ்வரிசி வடை, ஓகே இது மத்தூர் வடை, இதெல்லாம் வந்து நான் கேரளா இதில் கர்நாடகாவில் வந்து கற்றுக்கிட்டுலாம் வந்து பண்ணி பார்த்தேன். ஓகே நம்ம ஊர் மக்களுக்கு அது பிடிக்கல. ஓகே நம்ம ஊர் மக்களோட டேஸ்ட் வேறு. ஓகே ஸோ என்ன பண்ணுவோம், அதை ட்ரை பண்ணுவோம், அப்புறம் விட்டுருவோம். ஓகே யார் இப்போ பிடிச்ச நல்லா சேல் போச்சுன்னா செய்வீங்க, இல்லை செய்வோம். அது வந்து மக்களுக்கு தேவை இருக்கா இல்லையா, மக்கள் அது விரும்புகிறாங்களா இல்லையா. நீங்கள் இவ்வளோ இடங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா, நம்ம ஊருக்கும் மிச்ச இடங்களுக்குமான டிஃப்ரென்சஸ் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல வந்து சாலை. முதல்ல நீங்கள் எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போனாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு சாலை வசதி கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவோம்ல. நீங்கள் நேஷ்னல் ஹைவே பற்றி சொல்கிறீங்களா இல்லை? இல்லை, எல்லாமே கிராம சாலைகள் வரைக்கும் கூட நம்ம ஊரில் இருக்கிற அமைப்பு கிடையாது. ஓகே அதுவும் எஸ்பெஷலி நார்த் ஈஸ்டோ நார்த் இந்தியா போனீங்கன்னா ஒரு பீகாரில், ஜார்க்கண்டில், ஒரு மற்ற ஸ்டேட்லலாம் வந்து இன்றைக்கும் வந்து மின்சாரம் இல்லாத ஊர் கூட இருக்குது. மின்சாரம் இல்லாத ஊர் இருக்குது. எல்லார் வீட்லேயும் பவர் கிடையாது. ஓகே தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லேயும் பவர் இருக்கும், பவர் சப்ளை இருக்குது. அதே மாதிரி வருமானத்தில் வந்து அதிகமாக இருக்கிற ஊர் வந்து நம்ம ஊர். படிப்பும் நம்ம ஊர் தான் அதிகம், நம்ம மாநிலம் தான் அதிகம். ஊருன்னு நான் சொல்கிறது மாநிலம். அதிகபட்சமாக இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்தியாவில் இருக்கிறதுலே கிட்டத்தட்ட 40% இருக்கிறது மெடிக்கல் காலேஜஸ். 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த மாதிரி சொல்லிக்கினே போகலான்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஒன்றா மற்ற ஊரில் போய் பார்க்கும்போது பரவாயில்லடா, நம்ம வந்து தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வேலைக்கு வராங்க இல்லைங்களா, எவ்வளோ பேர் இங்கே வந்து செய்கிறாங்க. நீ கட்டிட தொழிலாளர்லேருந்து விவசாயம் பண்ணுறதுலேருந்து விவசாயத்துக்கு ஆள் வந்துட்டாங்க நார்த் இந்தியன்ஸ். நெல் நடுறதுக்கு அவங்க தான் கான்ட்ராக்டு. இதான் நிலைமை இல்லைங்களா. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது, அவனை நம்மளுங்க வேலை செய்யாமல் விட்டாங்களா, இல்லை அவங்க வந்து புதுசாக வந்து வேலை செய்கிறாங்களா அப்படின்னா, நம்ம ஆட்கள்லாம் நிறைய பேர் படிச்சுட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்த தலைமுறை வேறு, இன்றைக்கி இருக்க தலைமுறை வேறு. இன்றைக்கி எல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, மற்ற வேலைகளுக்கு போகிறாங்க. ஒயிட் காலர் ஜாபுக்கு அதிகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் மக்கள். இந்த வேலையும் செய்கிறாங்க, ஆனால் செய்கிறத விட இன்னொருத்தன் வந்து அதே வேலையை அதே இதில் கண்ணோட்டத்தில் அதே இதெல்லாம் செய்கிறான், அதே சம்பளத்துக்கு செய்கிறான். அப்படின்னா அவங்களோட மாநிலங்களில் அவங்க நிலைமை என்னன்றதை நம்ம பார்க்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அங்கெல்லாம் நார்த் இந்தியாவில் வந்து இன்றைக்கும் வந்து அந்த சமூக நீதி இதெல்லாம் ரொம்ப அதிகம். சமூக நீதி ரொம்ப கம்மி, ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப அதிகம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ஊரில் வந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை வந்து பேர் சொல்லி கூப்பிடுவாங்கலாம், மதிக்க மாட்டாங்க. அதே ஆள் இங்கே வரான்னா வேலைக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவனை வந்து பையான்னு கூப்பிட்றாங்க நம்ம ஆளுங்க. அவன் எந்த சமூகத்தை சார்ந்தவன்லாம் தெரியவே தெரியாது. நம்ம மக்கள் அவனை எடுத்து அண்ணா பையா அப்படின்னு சொல்லுவாங்க, அவனுக்கு மகிழ்ச்சி ஆகுது. இன்னொன்று, இங்கே இருக்கிற கட்டமைப்பு, இங்கே இருக்க உணவு, இன்றைக்கும் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு ரேஷன் அரிசி கிடச்சா போதும்னு சொல்கிறவங்க தான் ஒரிசாவில் இருந்தும் பீகார்லேருந்தும் வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கு தேவை ரேஷன் அரிசி. நம்ம ஊரில் வந்து ரேஷன் அரிசிலாம் அந்தளவுக்கு யாரும் அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிட்றதில்ல. ஆமாம். ஆனால் அவங்க இன்றைக்கி அதான் விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்களோட எல்லாமே வேறு. அவங்க வந்து தமிழ்நாடு வந்து எங்கேயோ மேலே இருக்குது அப்படின்றதே நம்மளுக்கு பெரிய பெருமை. தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்ற மாதிரி நம்ம அந்த லெவலில் தான் இருக்கிறோம். அதில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இது எங்கே போகும்போது தெரியும்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றி எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட நார்த் ஈஸ்ட் தவிர மீது எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருக்கேன். ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான். எல்லாம் ட்ராவல்னா எல்லாம் போய் காருங்களா இல்லை? கார், ஃப்ளைட், ட்ரெயின் எல்லாமே. எனக்கு ஒரு டைம்லாம் வந்து ட்ரெயினில் அதிகமாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் காரு, இப்போ கொஞ்சம் ஃப்ளைட்டில் வரோம். ஃப்ளைட்டில் போகிறது ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு வந்து ட்ரெயினில் போகிறதும் காரில் போகிறதும் தான். எங்கே வேணால் நிப்பாட்டலாம், எங்கன்னா ஒரு பார்க்கலாம், போகலாம், வரலாம் இல்லைங்களா. இது வந்து இந்த தமிழ்நாடுன்றது வந்து ஏன் இவ்வளோ மக்கள் பெருசாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கே இதனோட மொத்த கட்டமைப்பு, இந்த மொத்த கட்டமைப்புமே ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் வந்து வெளியிலேருந்து இவ்வளோ பேர் என் வேலைக்கு வராங்கன்றது நிறைய காரணம் இருக்குது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் வரவங்களெல்லாம் வாங்கி வச்சுக்குது, இங்கே உட்கார வச்சுக்குது. நல்ல மாநிலம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
வரவன் ஏன் போமா என்னோட ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்கிட்ட வந்து ஒரு 10-15 பசங்க வேலை செய்கிறாங்க நார்த் இந்தியன்ஸ். ஒரு டைம் லீவில் போனால் இன்னொரு பையனை கூப்பிட்டு வருவான். ஓகே. அதுவே வந்து என்னோட அடையாளம்னா அங்கே இருக்கிறத விட இங்கே